வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஜாவா 17ஓட ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன்ல கொண்டு வந்த சேஞ்சஸ் தான் லேர்ன் பண்ண போறோம். So far we have learned about records, sealed classesனா என்ன, then instance ofல கொண்டு வந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா we are going to learn the switch statementல இருக்கிற சேஞ்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? Okay, let's wait for a minute for others to join and then we will start our session. ஆக்சுவலி நான் தம்ப்நெயில்ல தப்பா கொடுத்துருக்கேங்க. இது ரெக்கார்ட்ஸ் செஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஐம் சாரி ஃபார் தட். பட் தி செஷன் இஸ் டெடிகேட்டட் ஃபார் த ஸ்விட்ச் கேசஸ். ஜாவா 17ல ஸ்விட்ச் கேசஸ்ல கொண்டு வந்த சேஞ்சஸ் தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். Okay, let's start our session. First this is a enhanced switch statement. நம்ம traditional switch statement எழுதிட்டு after that what is the enhancement they have given in the switch statement அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? Traditional switch statementல பாத்தீங்கன்னா we will be writing something like if the case is getting satisfied, நம்ம அதை print பண்ணிட்டு each and every statement we will be going to give a break. கரெக்ட்டுங்களா? பட் இப்போ இந்த ஜாவா 17ஓட ஃபீச்சர் படி என்னன்னா we are not going to have a break, but instead we are going to have some syntax changes. Okay. First traditional for loop எப்படின்னு பாருங்க. int நான் day which is equal to 3 ன்னு சொல்லி input கொடுத்துறேன். After this what I am going to do is இப்போ 3 நான் என்ன பண்றேன்னா I am going to do switch off. I am going to pass day inside the switch. Then I am going to check each and every condition. Correctingla? The way which I am going to check the condition is open close curly bracket la. If it is a case 1 இருந்துச்சு அப்படினா case 1 இருந்துச்சு அப்படினா we can give it like system.out.println of Monday. Okay. மண்டேன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆஃப்டர் தட் ஒன்ஸ் திஸ் கேஸ் பிகம் சாட்டிஸ்ஃபைட் நம்ம மண்டேன்னு பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா we are going to do break. இந்த break எதுக்காக தரோம் அப்படின்றது we know that if you haven't give the break, if this condition satisfy, அதுக்கு அடுத்து இருக்கிற கேசஸ் எல்லாம் நம்மளோட ஜாவா செக் பண்ண போறது கிடையாது. பிளைண்ட்லி இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரேக் இல்லாம உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். கேஸ் 2 which is equal to Tuesday ன்னு சொல்லி கொடுத்துடலாம். Then case 3 which is equal to Wednesday. Okay, இது வரைக்கும் போதும். Default system.out.println of invalid scenario, invalid day ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் 3 ன்னு கொடுத்திருக்கேன். It is going to print Wednesday as an output for us. ஸோ வெட்னஸ்டேன்னு வருது. வெட்னஸ்டே மட்டும் வராம இன்வாலிட் அவுட்புட் இன்வாலிட் டேன்னு வருது. சரி, ஓகே, இது ஒரு வேலை டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிறதால இன்வாலிட் டே வரலாம். நான் இப்போ என்ன பண்றேன், டே 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். டே 1 அப்படின்னா இட் இஸ் அ மண்டே. இப்போ பாருங்க, மண்டே அப்படின்னா இட் இஸ் பிரிண்டிங் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அண்ட் தென் இன்வாலிட் டே ஆல்சோ. வை இது பிரிண்ட் பண்ணுதுன்னா இட் வில் செக் த கேஸ் 1 இருக்கா, ஓகே ஃபைன், 1 இருக்குன்னா நான் இதை பிரிண்ட் பண்ண போறேன். இதை பிரிண்ட் பண்றதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற கேஸ் எல்லாம் நான் செக் பண்ண மாட்டேன். இட் இஸ் நாட் பிஹேவிங் லைக் இஃப் எல்ஸ் இஃப் மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணல. அதுக்கு அடுத்து இருக்க கேஸ் எல்லாம் நான் செக் பண்ண போறது கிடையாது. என்ன பண்ண போறேன்னா ஒன்ஸ் இட் இஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட் நான் அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே பிரிண்ட் பண்ண போறேன். தட் இஸ் வாட் ஹேப்பனிங் பிஹைண்ட் தி சீன். இப்போ நீங்க
9 இப்போ 3ன்னு கொடுக்கும் போதும் அதுதான் நடந்துச்சு. வெட்னஸ்டேன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். வெட்னஸ்டேக்கு அடுத்து என்ன இருக்கு டிஃபால்ட்டா என்னன்னு சொல்லி எதுவுமே தெரியாம இட் இஸ் பிரிண்டிங் த ரிமைனிங் ஒன். ஓகே, தட் இஸ் வாட் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, டு அவாய்ட் திஸ், ஒன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து வேற எந்த கண்டிஷனும் செக் பண்ணக்கூடாது, வேற எதையும் பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதால நான் பிரேக் கொடுக்குறேன். பிரேக் மீன்ஸ் விச் இஸ் கோயிங் டு டெர்மினேட் ஃப்ரம் த கரண்ட் எக்ஸிகியூஷன், கரெக்டுங்களா? அப்ப நான் வந்து பிரேக் கொடுக்குறேன். டிஃபால்ட்டுக்கு பிரேக் வேணாம், பிகாஸ் வந்து டிஃபால்ட்டுக்கு அடுத்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாததால இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸிக்யூட் எனிதிங் அபார்ட் ஃப்ரம் எனிதிங் ஆஃப்டர் திஸ் டிஃபால்ட். ஸோ இப்போ நீங்க வந்து இதை ரன் பண்ணீங்கன்னா மண்டேனா மண்டேன்றது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இஃப் யூ ப்ரொவைட் 3னா வெட்னஸ்டே அப்படின்னா வெட்னஸ்டேன்றது மட்டும்தான் நமக்கு அவுட்புட்ல வரும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவு பிஹைண்ட் த சீன் த நார்மல் ஸ்விட்ச், அதாவது கோர் ஜாவால நம்ம லேர்ன் பண்ண ஸ்விட்ச் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குன்னா, we are using a too many break statements. இப்போ வந்து 3 அப்படிங்கும் போது 3 break statements you are using, but if it is more அப்படின்னா we are using a lot of break statements. அண்ட் தென் வந்து இப்போ நீங்க வந்து பிரேக் அப்படின்றத ஒருவேளை மறந்துட்டீங்க, ஓகே நான் இப்ப பிரேக் கொடுக்க வேணாம், ஐ மீன் கொடுக்கணும், நீங்க ஒருவேளை மறந்து கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னா, த சிஸ்டம் இஸ் கோயிங் டு பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. யூ கேன் சே த சிஸ்டம் இஸ் கோயிங் டு பிஹேவ் அப்நார்மலி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் மாதிரி வராது, இட் இஸ் கோயிங் டு ஹாவ் சம் அதர் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். ஓகேங்களா? ஓகே, so different result வருதுன்னா it is obviously going to have a bugs. okay okay இப்போ நம்மளோட ஜாவா 17 ஓட ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா the same thing. இப்போ இதே விஷயம் தான், ஆனா வந்து இந்த நார்மல் ஸ்விட்ச்லயே வந்து நீங்க ஸ்ட்ரிங்ல வேல்யூவை ஆட் பண்ணும் அப்படின்னா வீக் டே வீக் டேன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், வீக் டே விச் இஸ் ஈக்குவல் டு மண்டே, இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். நான் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணி நான் அதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் ஃபைன். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா வீக் டே விச் இஸ் ஈக்குவல் டு டியூஸ்டே, வீக் டே விச் இஸ் ஈக்குவல் டு வெட்னஸ்டே, like this. And then வந்து இங்க என்ன பண்றீங்கன்னா it's an invalid day அப்படின்றதும் print பண்ணோம்னா you can do it like this. And then நீங்க என்ன பண்ணோம், after this switchக்கு வெளியில வந்து system.out.println of weekday அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? if I run this weekday வந்து print ஆகும். so this is also a way நீங்க ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்கும் நீங்க வந்து கொடுக்கலாம். this is also possible in normal நம்மளோட நார்மல் ஸ்விட்ச் கேஸ்ல இது எல்லாமே பாசிபிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the same thing which we are going to handle via Java 17 switch features, switch enhanced switch statement. எப்படி பண்ணணும்னா see, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆஸ் நார்மல் இன்ட்டு டே விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் வீக் டே which is equal to, நான் என்ன பண்ண போறேன்னா switch of டேவை பாஸ் பண்றேன். இன்சைட் திஸ் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல நான் என்ன பண்றேன்னா இஃப் கேஸ் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் அப்ளைங் an arrow function. If it is a 1 I am giving it as Monday. Okay, then case 2, if it is 2 na Tuesday, Wednesday, Thursday, Friday, then வந்து Saturday, Sunday, default which is equal to invalid day. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்ப ஆஃப்டர்
ஆஃப்டர் திஸ் நீங்க நார்மல் ஸ்விட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இட் பிஹேவ்டு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யூ நீட் டு கிவ் செமிகோலன். செமிகோலன் அப்படின்றது நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் சம்திங் லைக் இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். ஸோ நான் வந்து செமிகோலன் கொடுக்குறேன். அண்ட் தென் அனதர் திங் if you have observed, இப்போ நான் இதை கொடுக்கும்போது it is throwing me an error. Why this error is coming அப்படின்னா if you run this, so switch statement does not cover all the possible inputs. அதாவது எனக்கு எப்படி தெரியும் ஆல் த பாசிபிள் இன்புட்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5 6 அவ்வளவுதானே, 7 வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு வீக் டேஸ் இருக்கு. ஆனா என்னோட கம்பைலருக்கு என்னன்னா நீங்க எல்லா டெஸ்ட் எல்லா சினாரியோஸையும் கவர் பண்ணல அப்படின்னு சொல்றதோட ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன கேசஸ் வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வேணுமோ கவர் பண்ணிருக்கீங்க. பட் அதை தாண்டி ஒண்ணு வந்துச்சுன்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ டிஃபால்ட் அப்படின்றத ஆப்வியஸா இருக்கணும். டிஃபால்ட் இருந்துச்சுன்னா அந்த எரர் வராது. ஸோ நார்மல் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல டிஃபால்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஆனா இந்த ஜாவா 17 ஃபீச்சர் படி டிஃபால்ட் இஸ் அ மேண்டேட்டரி ஒன். ஓகேங்களா, யூ நீட் டு ஹாவ் டிஃபால்ட். ஓகே தென் ஆஃப்டர் திஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், கோலன் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் இங்க பிரேக்குன்னு கொடுத்துருக்கேன். ஆனா இங்க அது எதுவுமே இல்லாம ஐ ஹாவ் கிவன் இட் இன் த வே லைக் பிரேக்கும் இல்ல இந்த கோலனும் இல்லாம ஐ ஹாவ் ரீப்ளேஸ்ட் இட் வித் arrow function. So it is an expression, it is not a statement, it is an expression. ஓகேங்களா, தட் இஸ் வை நீங்க எண்ட்ல வந்து செமிகோலன் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க இப்ப கேஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா if I give case 1 after that system.out.println of weekday அப்படின்னு சொல்லி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா it is going to give me Monday மட்டும்தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. if I give 2 அப்படின்னா it will return me Tuesday only. so each and every time it is not mandatory for me to provide the break statement. explicit-ஆ இந்த மாதிரி break statement நான் கொடுக்கணுன்ற need இல்ல first thing. and then வந்து switch வந்து expression அப்படின்றதால I can straight away assign it to a வேரியபிள். நான் இந்த நார்மல் இதை வந்து வேறு வேரியபிள் இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா I was commenting this out and then what I am going to do, இப்போ வந்து இதை வந்து நான் ஈக்குவல் டுன்னு சொல்லி இந்த ஸ்விட்சை என்னால அசைன் பண்ண முடியுமான்னு கேட்டா இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is a kind of we can say like statement, it is not a expression. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இப்படி பண்ணிட்டு இங்க நான் செமிகோலன் கொடுத்துறேன். see I'm breakல first error வந்துச்சு, I have resolved it. again இப்போ switch statementல error வருது அப்படின்னா switch expression produce a result in all execution parts. It something we cannot do it like this. ஓகேங்களா, this means நம்ம வந்து நார்மலா வந்து நம்மளோட பிஃபோர் ஜாவா 17 நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை we cannot assign straight away for a variable. ஆனா வந்து ஜாவா 17 ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் which is an expression. ஸோ வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு வேரியபிள்ல வேல்யூவாவே அதை நீங்க அசைன் பண்ணலாம். ஓகேங்களா, here what I have done, கோலனையும் பிரேக்கையும் ரீப்ளேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்னா I have straight away given it as an arrow function. okay, this is the new syntax of a switch statement. ஓகேங்களா, இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னா break அப்படின்றது தேவையில்லை, which is a cleaner and shorter code. அதுக்கு அடுத்து வந்து it is directly returning me a result. இப்போ ஆக்சுவலா இது எப்படி இருக்கும்னா return, this is how it will be. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா it is accepting a string, this is internally returning a string. ஓகே, அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணி சிம்பிளி கொடுத்துருக்கேன். அண்ட் அனதர் திங் இஸ் ஜாவா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன்ன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், விச் இஸ் ஈல்டுன்ற ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, விச் இஸ் நாட் அ ரிட்டர்ன், விச் இஸ் அ ஈல்டு. ஓகே, எல்லாத்துலயும் நம்ம வந்து ரிட்டர்ன் தான் யூஸ் பண்றோம், ஆனா இங்க மட்டும் we are using the yieldன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். ஓகே, so the thing is it is directly returning a value and வந்து instead of colon and ampersand we are using this arrow function. ஓகேங்களா,
இப்ப இதுல வந்து I'm this one we are clear. I'm going to create one more example. First வந்து ஸ்டூடெண்டோட மார்க் வாங்கிக்கலாம். Enter marks which is equal to 85. ஓகேங்களா? Then string I'm giving it as grade. Okay, which is equal to நான் வந்து switch statementல straight away இங்க assign பண்ணிக்கலாம். Switch of marks divided by 10. If that mark is மார்க் டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது இப்போ வந்து 85 அப்படிங்கிறது 8ல இருந்து 9 எது வந்துச்சுனாலும் ஐ கேன் கிவ் இட் அஸ் அன் A கிரேட் அந்த மாதிரி. இப்போ ஏன் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல எரர் வருதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? இங்க கர்லி பிராக்கெட்டுக்கு அப்புறம் வர எரர் வந்து செமிகோலன் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் செமிகோலன் இருக்கணும்னா இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். அப்ப எக்ஸ்பிரஷன்னா எண்டிங்ல செமிகோலன் இருக்கணும். அண்ட் தென் அனதர் திங் இஸ் இந்த மார்க்ஸ் டிவைடட் பை 10ல ஏன் எரர் வருது அப்படின்னா we are not covering all the cases, that is why we are getting an error. all the cases in the sense வந்து நீங்க default கேஸை வந்து கவர் பண்ணல. இப்போ நீங்க straight away if you give default invalid அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் ஃபைன். நீங்க கொடுக்காத வரைக்கும் அங்க வந்து எரர் வரும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், கேஸ் இப்ப வந்து இந்த மார்க் டிவைட் பண்ணி வர மார்க் 9ஆவோ 10ஆவோ இருந்துச்சு அப்படின்னா ஐ ஆம் கிவிங் தட் ஸ்டூடெண்ட் A கிரேட். ஆஃப்டர் தட் ஒரு செமிகோலன். தென் வந்து கேஸ் இஃப் இட் இஸ் 8ஆ இருந்துச்சு அப்படின்னா எகைன் ஆரோ மார்க். 8ஆ இருந்துச்சுன்னா நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பீன்றது கொடுப்பேன். எகைன் செமிகோலன். தென் கேஸ் 7ஆ இருந்துச்சுன்னா C. இஃப் நாட் வந்து இன்வாலிட்னு சொல்லி கொடுத்துருவேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஆஃப் கிரேடை நான் பிரிண்ட் பண்ணனா அக்கார்டிங் டு திஸ் த பர்சன் காட் B கிரேட். ஓகேங்களா? ஓகே, இப்ப இது மூலமா நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னா மல்டிபிள் கேசஸ ஒரே கேஸ்ல நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஐ மீன் மல்டிபிள் வேல்யூஸ். சி திஸ் இங்க வந்து 9 வந்தாலும் சரி 10 வந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் A கிரேட் கொடுங்கன்னு சொல்லி மல்டிபிள் சினாரியோஸ் ஐ ஹவ் ஆடட் இட் இன் அ சிங்கிள் கேஸ் பை டூயிங் கமா செப்பரேட்டட். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து another thing is this one we are clear. நான் வந்து ரிட்டர்னுக்கு பதிலா we will be using an yield அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? yield அப்படின்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சி நான் வந்து yield அப்படின்றது இப்போ நீங்க வந்து நார்மல் சினாரியோல இன்ட்டு டே விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி கொடுக்கும்போது ஸ்விட்ச்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்விட்ச் டே ஆஃப் கேஸ் ஒன் வந்து ஐ எம் கிவிங் மண்டே அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். விச் இஸ் சம்திங் நான் வந்து ஒரு சினாரியோ இருக்கும் போது எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஆனா இதே வந்து மோர் தேன் அதாவது இது இட் இஸ் அ சிங்கிள் லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஆனா இதே நான் வந்து மோர் தேன் ஒன் லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா சி ஸ்ட்ரிங் ரிசல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்விட்ச் ஆஃப் டே. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்னா ஆப்வியஸா இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ ஸ்ட்ரிங் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் இப்ப கேஸ் வந்து 1ஆ இருக்கும்போது ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஐ கேன் சே லைக் system dot out dot println of it's a weekday. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும்னா சிம்பிளி நான் வந்து மண்டேன்னு சொல்லி இப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா நான் என்ன பண்ண போறேன்றது என் கம்பைலருக்கு ஒரு ஐடியா வேணும் இல்லையா? இட் இஸ் அ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்னை வாங்கி நீ ரிசல்ட்ல ஆட் பண்ண அப்படிங்கறக்காக ஈல்டுன்ற கீவேர்ட் கொடுப்பேன். ஈல்டு அப்படின்னா நம்ம நார்மலி ஜாவால வந்து ரிட்டர்ன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல டு ரிட்டர்ன் எனிதிங் ஐ எம் யூசிங் ஈல்டு. The same thing case 2 இருந்துச்சுன்னா it is also a weekday. So I can say like case 2 and indentation is important. நீங்க வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. Okay, after this okay, இப்போ it is a weekday and I can say it as a Tuesday. அண்ட் இந்த எரர் வந்து எப்போ போகும், when you add a default. கரெக்டுங்களா? அப்ப நான் வந்து என்ன பண்றேன், டிஃபால்ட்ன்றதை ஆட் பண்ணிக்கிறேன். இட் இஸ்
இப்ப டிஃபால்ட்ன்றது நீங்க ஆட் பண்ணதையும் எனக்கு என்ன எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the thing is நீங்க டிஃபால்ட் ஆட் பண்ணிட்டீங்க, someone is accepting a string value, அப்ப டிஃபால்ட் கால் பண்ணா யார குடுக்குறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். டிஃபால்ட் it is not a valid scenario. ஓகேங்களா, that is how it is. இப்போ நீங்க வந்து system.out.printlnல ரிசல்ட் நீங்க ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 3 வந்து it is going to print it something like it is a weekday, ஆனா வந்து it is not a valid scenario னு print ஆகும். இங்கேயே வந்து it's not a valid scenario printing in console. ஓகேங்களா, இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் வாட் எவர் வி ஹவ் கிவன் இட் ஹியர். ஸோ ஈல்ட் அப்படின்றது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கீவேர்டு. ஓகேங்களா, இப்போ இதே வந்து நான் சிம்பிளி இஃப் ஐ டூ இன்ஸ்டெட் ஆஃப் ஈல்ட், இஃப் ஐ டூ ரிட்டர்ன் அப்படின்னா டஸ் திஸ் ஒர்க்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ரிட்டர்ன் அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் பிகாஸ் இதை வந்து டிசைன் பண்ணும்போது they have mentioned that yield is going to return a value, not return. ஓகேங்களா, அதனாலதான் while you are trying to do return, it is return outside of the enclosing switch expression. So here return is not valid, yield தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, so more than one statement வந்து அந்த கேஸ்ல இருக்கு அப்படின்னா you can use it with yield. It is going to return அப்படின்னா yield னு நம்ம போடணும். ஓகேங்களா, so we used yield to return a value from the block. Okay, then return is not used in the switch cases. ஓகேங்களா, return is not used, அதுக்கு பதிலா நம்ம வந்து yieldன்றது யூஸ் பண்றோம். இப்ப இதுல வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஐ ஹவ் மென்ஷன்ட் ஓல்டு ஸ்விட்ச் கேஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் இதை வந்து எக்ஸ்பிரஷன் சொன்னேன். ஓகேங்களா, ஓல்டு ஸ்விட்ச் வந்து int x equal to 10 ன்னு சொல்லி சொல்றேன்னா ஐ எம் டூயிங் இட் லைக் ஸ்விட்ச் x open close bracket case 1 I am going to print system.out.println of x. ஓகேங்களா, இப்ப இததான் சாரி நாட் x, if it is நான் வந்து 1 சொல்லி பிரிண்ட் பண்றேன். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ அண்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணும். ஓகே, இப்ப எதுவுமே இல்லைன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் நீடட். ஸோ த திங் இஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் எனி திங், ஃபர்ஸ்ட் திங். அதனால நம்ம வந்து இதை ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் எனி திங். அடுத்தது if it is a new switch அப்படின்னா string result which is equal to switch of case 1 இங்க நான் செமிகோலன் கொடுத்துறேன். then I simply want to add default, it is not like a colon, it should be arrow function and then வந்து default also system.out.println of default. இதுல வந்து இந்த ரெண்டுலயுமே ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா இட் நீட்ஸ் டு ரிட்டர்ன் எனி திங் பிகாஸ் இட் இஸ் திஸ் ரிசல்ட் இஸ் ஆஸ்கிங் சம்திங், ரைட்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா யூ நீட் டு சிம்பிளி ரிமூவ் திஸ் அண்ட் ரிட்டர்ன் தட். ஓகேங்களா, அப்ப எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இட் இஸ் ரிட்டர்னிங் சம்திங். அதே வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனி திங், இட் இஸ் சிம்பிளி டூயிங் த டாஸ்க் விச் எவர் ஐ ஹவ் கிவன். ஸோ த திங் இஸ் இட் இஸ் ரிட்டர்னிங் ஒன் வேல்யூ அண்ட் எல்லா கேசஸ்மே கவர் ஆகிடுக்கணும், விச் மீன்ஸ் உங்களோட ஓல்டர் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல டிஃபால்ட் அப்படின்றது விச் இஸ் நாட் அ மேண்டேட்ரி ஒன். பட் வந்து இந்த நியூ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல டிஃபால்ட் அப்படின்றது மேண்டேட்ரி ஒன். எதுக்காக டிஃபால்ட் வந்து மேண்டேட்ரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் இஸ் சம்திங் which is going to have a default value. எந்த ஒரு சினாரியோவுமே பாஸ் ஆகலைன்னா அட்லீஸ்ட் இந்த டிஃபால்ட் ஆச்சும் ஒர்க் ஆகும். நீங்க எல்லா கேஸையும் வந்து கவர் பண்ணிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து ஒரு வேலை கவர் பண்ணல அப்படின்னா
அந்த கேசஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு இப்ப நீங்க கவர் பண்ணாத கேசஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேசஸ ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு ஆப்வியஸா டிஃபால்ட் அப்படின்ற பிளாக் வேணும். ஓகேங்களா, தட் இஸ் வை we are giving default. ஓகே, ஸோ த திங் இஸ் டிஃபால்ட் இல்லைன்னா ஒர்க்கே ஆகாது, நம்ம ஸ்விட்ச் கேஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, so the thing is we need to cover all the values and the expression is going to return me a value and it is checking whether we have covered all the cases or not. ஓகேங்களா, இதுல இம்பார்ட்டன்டான திங் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் we need to understand the important things whichever they have developed here is, first thing என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கேசஸும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ற மாதிரி எப்படி இருக்கணும், the thing is it should have default as a mandatory one. And இப்ப நீங்க வந்து default கொடுக்கல அப்படின்னா you will be going to get a compiler error. இப்ப நான் இதை வந்து sys outல ரிசல்ட்டை நான் sys out பண்றேன். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, கம்பைலர் இஸ் கோயிங் டு சே அஸ் தட் ஆல் த கேசஸ் ஆர் நாட் கவர்ட். See, this switch expression does not cover all the possible inputs. ஒருவேளை வந்து எல்லாமே நீங்க கவர் பண்ணிருக்கீங்கன்றது இப்ப வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீக் டேஸ் அப்படிங்கிறது 1ல இருந்து 7 வரைக்கும் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இப்ப யாராச்சும் புதுசா என்னோட அப்ளிகேஷனை பார்க்க வராங்கன்னா 1ல இருந்து 7 டேஸ் தான் வந்து வருமா, இல்லைன்னா வந்து வேற 10 கூட கொடுக்கலாம் இல்லையா, அப்ப நான் டிஃபால்ட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணிருக்கணும் இல்லைங்களா. அண்ட் தென் அனதர் ஒரு விஷயம் என்னன்னா, இஃப் ஐ வாஸ் பிரிண்டிங் ரிசல்ட் ஹியர், ஓகேங்களா, இப்ப நீங்க வந்து நினைக்கிறீங்க 1ல இருந்து 10 வரைக்கும் தான், 1ல இருந்து 7 வரைக்கும் தான் எந்த யூசர்னாலும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு யூசர் வந்து எனக்கு வேல்யூஸ் கரெக்டா கொடுக்கல அப்படின்னா வாட் வில் பி த திங் இஸ், இப்ப நீங்க வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நல்ன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த வேல்யூவை நான் இங்க டிஃபால்ட்னு கொடுத்துறேன், டிஃபால்ட் டு வாட் எவர் இட் இஸ். இப்ப நான் இங்க ரிசல்ட்ல வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா, இப்ப இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா யூ வில் பி கோயிங் டு கெட் நல், ஃபைன். ஆனா இந்த ரிசல்ட்ல நான் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் ஹேவிங் அ நல் வேல்யூ டாட் லென்த் ஆஃப் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தேன்னா வாட் ஐ எம் கோயிங் டு கெட் அ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் கைண்ட் ஆஃப். ஸோ த திங் இஸ், அப்ப அங்க வேல்யூ இல்லைன்னா நான் வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் கெட் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு திங், கரெக்டா. இப்ப அதே மாதிரி இங்க வந்து கேசஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் என்ன வேல்யூ கொண்டு வர்றது, அப்ப இங்க எனக்கு வேல்யூவே இல்லைன்னா எம்டியா இருக்கேன் அப்படின்னா someone needs to do any operation with me, what I will do. So switch case அப்படிங்கும் போது நீங்க வந்து நார்மலா இப்போ நம்ம லேர்ன் பண்றதுக்காக வந்து சும்மா system.out.println சொல்லி போடுறோம். பட் இந்த ரியல் டைம் சினாரியோ இட் இஸ் நாட் த கேஸ், ரைட். சம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு லாஜிக்குக்காக தான் நம்ம வந்து இந்த லூப்பிங்கை யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா. அப்ப சாரி, நாட் லூப்பிங், கண்டிஷனலே யூஸ் பண்ணுவோம், கரெக்டா. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அந்த ரிசல்ட்டை வச்சு ப்ராசஸ் பண்றதுக்குலாம் எனக்கு வேல்யூ வேணும்ல. ஸோ ஆல் த பாசிபிள் சினாரியோஸ் ஆர் நாட் செக்ட் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கெட் அன் எரர். ஓகே, ஸோ த திங் இஸ் டிஃபால்ட் மேண்டேட்ரியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா த கம்பைலர் இஸ் கோயிங் டு கிவ் மீ அன் எரர். ஓகே, தென் இப்ப நோ ஃபால் த்ரோ விச் மீன்ஸ் ஓல்டு ஸ்விட்ச்ல நீங்க பிரேக் கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் அ பக். ஓகே, இதே நியூ ஸ்விட்ச்ல அது எதுவுமே கிடையாது, பிகாஸ் நான் வந்து கோலனுக்கும் பிரேக்குக்கும் தான் கோலனுக்கும் பிரேக்கையும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஆரோ மார்க்கை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் இட். ஸோ நான் எப்பயுமே வந்து பிரேக் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஸோ பிரேக் இருந்தாலும் இல்லைனாலும் இட் வில், ஐ மீன் இங்க நீங்க பிரேக் கொடுக்க வேணாம், பிரேக்கையும் அதையும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டதால இங்க நீங்க பிரேக்ன்றதை அப்ளை பண்ணா யூ வில் பி கோயிங் டு கெட் அன் எரர் ஒன்லி. ஓகே, இன் நியூ பிகாஸ் சி case default or expected something they are I'm doing and it is expecting something. so நீங்க replace பண்ணிட்டீங்க, அதனால breakன்றது தர வேணாம். இப்போ வந்து எந்த ஒரு fault throwவும் நடக்காது and you are not going to get any error or bug in your system. ஓகே, இது வந்து enums கூடயும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு கிரியேட் யூ create a new class which is an enum class. இந்த enum கிளாஸ்க்கு நான் வந்து டேன்னு சொல்லி நேம் கொடுத்துட்றேன்.
After this, in the day la I'm going to create Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sundayன்னு சொல்லி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெயின்ல வந்து if I want to process with enum, what I'm going to do, simply I am removing this day which is equal to Mondayன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவோம், string type which is equal to switchல நான் வந்து டேவை பாஸ் பண்றேன். ஓகே, டேவை பாஸ் பண்ணும்போது இஃப் இந்த கேஸ் மண்டேவா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு சே லைக் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் தென் டிஃபால்ட் null வேணாம், not a valid day. And it should be semicolon. Then வந்து system.out.println of type வந்து நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா? Okay, this is how it is working. And then வந்து old switchல வந்து you are what you are going to do, see, நான் இப்ப வந்து int x which is equal to 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். And then வந்து string result which is equal to, sorry, result semicolon switch, நான் வந்து x சென்ட் பண்றேன். Now what you can do is case 1 இருந்துச்சு அப்படின்னா result which is equal to, if it is அப்படின்னா 2னா 2ன்னு கொடுப்போம், 1னா 1ன்னு கொடுக்கறது. இந்த மாதிரி வந்து நம்ம சும்மா வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? பட் இஃப் இட் இஸ் இன் அ நியூ, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணாம சிம்பிளி we are going to do it like string result which is equal to, straight away we are assigning that because it is an expression not a statement. அதனால வந்து நம்ம straight away assign பண்ணிடுவோம். இங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் வேணாம், பிரேக்ன்றதுமே வேணாம், we are giving it like this. Okay, so the thing is நான் வந்து first variable define பண்ணி நான் work பண்ணுவேன். ஆனா அதுக்கு பதிலா இங்க என்ன பண்றேன், variable assign பண்ணி straight away வந்து நான் என்ன பண்றேன், value provide பண்ணிடுறேன். So we can say like, இப்ப first old switch caseல we can say like switch is not going to return anything. நான் வந்து manually value assign பண்ணியிருக்கேன். So it is not about return type, it is something, it is not capable of returning anything. ஆனா இதுல பாத்தீங்கன்னா it acts like a function or expression. ஓகேங்களா? This is going to act like a function or expression. It is producing a value in the 1, 2 அப்படின்றது it is producing a value. அந்த வேல்யூவை நான் ரிசல்ட்ல அசைன் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? ஸோ த திங் இஸ் ஓல்டு வந்து என்ன, ஓல்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டூயிங் சம் ஆக்ஷன். ஆனா நியூ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் கிவிங் சம் வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் வந்து ஓல்டுக்கும் நியூக்கும் இருக்க டிஃபரன்ஸ். we can say like old statement as a statement which is a old switch is a statement which is not going to return anything, and new switch is a expression which is going to return me something. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் ஆப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஸ்மால் மினி ப்ராஜெக்ட் கைண்ட் ஆஃப். இப்போ வந்து ஜாவா கிளாஸ் ஃபுட் ஆர்டர் ஆப்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன். இப்போ இதுல என்ன பண்றேன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் இட் இன்சைட் அ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இன்சைட் திஸ் நான் என்ன பண்றேன்னா ஸ்கேனர் கிரியேட் பண்ணி இன்புட் வாங்கியிருக்கேன். தென் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் system.out.println of welcome to the food delivery app, welcome to the food order systemனு கொடுப்போம். food order system. after this நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்கரு, பீஸா, பாஸ்தா அந்த மாதிரி எல்லா மெனுவையும் கொடுத்துட்றேன். system.out.println of one burger, then வந்து pasta, pizza, pasta,
After this, sandwich. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து நான் என்ன பண்றேன்னா சிம்பிளி யூசர் கிட்ட உங்களோட சாய்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கிறேன். system டாட் அவுட் டாட் println of enter your choice. enter your choice. ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து இன்புட் வாங்கிடலாம். ஓகேங்களா, இன்புட் வாங்கிட்டேன். இப்போ யூசரோட சாய்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் த price of that menu which is equal to switch. இப்போ வந்து சாய்ஸை நான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து this is an expression, so semicolon. case 1 1 இருந்துச்சு அப்படின்னா I need to provide the value of burger. burger price வந்து rupees 120 சொல்லலாம். தென் வந்து பீஸாவா இருந்துச்சுன்னா rupees 200. if it is 3 பாஸ்தானா 300, சாண்ட்விச்னா 400, whatever it is. இப்போ நீங்க இது எதுவுமே இல்லைன்னா invalid choice. நான் வந்து simply I have given semicolon because it is an expression. if it is done நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to do system dot out dot println of after this system dot out dot println of before result your order. ஓகேங்களா, and then plus after this if I run என்கிட்ட வந்து input கேட்கும். why? okay, I want to run this. இப்போ பார்த்தீங்கன்னா enter your choice, என்னோட சாய்ஸ் வந்து 1ன்னு சொல்கிறேன். யுவர் ஆர்டர் வந்து பர்கர் rupees 120 சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடுக்கு. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ இட் இன் அண்ட் டிஃப்ரெண்ட் வே, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக ஈல்ட் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து கர்லி பிராக்கெட் போட்டுட்டு கர்லி பிராக்கெட் போட்டுட்டாலே இட் நீட்ஸ் டு ஹாவ் அன் ஈல்டு. ஓகேங்களா, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணுறேன், ஹியர் system dot out dot println burger is preparing. இங்க செமிகோலன் burger is preparing அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இங்க ஈல்டு கொடுக்குறேன். which means மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டாவே நான் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஈல்டுன்றது கொடுத்தாதான் இட் இஸ் கோயிங் டு ப்ராசஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒன்னை வந்து பிரிண்ட் பண்ணேன்னா இந்த கன்சோல் ஐ எம் கோயிங் டு கெட் burger is preparing and 120 rupees வந்து உங்க பர்கருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ த திங் இஸ் நம்மளோட வாட் ஹேப்பன், த திங் இஸ் நம்மளோட ஓல்டு வந்து சில ஆக்ஷன்ஸ் தான் பண்ணும், பட் நியூ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவிங் அஸ் அ வேல்யூ. ஓகேங்களா, ஸோ நியூ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல டூ யூ கைஸ் ஹாவ் எனி டவுட்ஸ் ஆன் திஸ்? If you guys don't have any doubts, let's wind up the session for today in earlier way because we'll connect with you on tomorrow with a different topic. Okay, if you have any doubts வந்து comments la கேளுங்க. I will try to answer it as soon as possible. If you don't have any doubts, let's wind up the session for today. Thank you so much. We'll see you in another session tomorrow. Thank you. Bye bye.